என் தங்கமே, ஆதிபராசக்தியும் நான்தான், சமயபுர அம்மாவும் நான்தான், திரிசூலியும் நான்தான், அன்னை பார்வதி தேவியும் நான்தான், காளியும் நான்தான். நல்லவர்களுக்கு நான் பார்வதி தேவியாகவும் தீயவர்களுக்கு காளியாகவும் காட்சியளிப்பேன். என் பொறுமையை மிகவும் சோதித்து விட்டார்கள். என் பிள்ளையின் மன குமரல்கள் இன்னும் என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய கோபம் என்னவென்று கூடிய விரைவில் அவர்களுக்கு காட்டுகிறேன். நீ அமைதியாக இரு என் தங்கமே. என் அன்பு மகளே, நீ வைத்த கோரிக்கைகளுக்கெல்லாம் நான் விளக்கம் அளித்தேன் அல்லவா? நான் ஒன்றை உன்னிடம் கேட்கிறேன், விளக்கம் தருவாயா? தருகிறேன் தாயே, கூறுங்கள். உன் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்று வைத்துக்கொள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். உன் மகளோ உன் மகனோ உன்னிடம் வந்து எங்கள் வாழ்க்கை துணை சரியில்லை என்று கூறினால் நீ என்ன முடிவெடுப்பாய்? அம்மா, என் மகனோ மருமகளோ மகளோ மருமகனோ யாராக இருந்தாலும் என்னிடம் வந்து கூறினால் இருவரையும் ஒன்றாக அமர வைத்து யாருடைய பக்கம் நியாயம் இருக்கிறதோ அங்கேயே தீர்ப்பு வழங்கி செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி இருவருக்கும் புரிய வைப்பேன். இருவரையும் மனம் விட்டு பேச வைப்பேன். இருவரும் மனம் விட்டு பேசினால் பிரச்சனை உடனே முடிந்துவிடும். சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் சந்தோஷத்திற்கு இடையூறாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் அம்மா. இதுதான் என் பிள்ளை. இதனால்தான் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். இது தெரியாமல் ஒருவர் பக்கத்தின் நியாயத்தை மட்டுமே கேட்டு குடும்பத்தை இரண்டாக்கி அதில் மகிழ்ச்சி காண்பவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை என் பிள்ளைதான். என் தங்கமே, உன் குடும்பத்திற்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். நான் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு என் அன்பு மகளே. என் தங்கமே, நீ வைத்த கோரிக்கைகளுக்கெல்லாம் நான் விளக்கங்கள் அனைத்தும் தந்துவிட்டேன் அல்லவா? ஆமாம் அம்மா. அம்மா, இந்த ஜென்மத்தில் எதற்காக பிறவி எடுத்தேன் என்று தெரியாமல் ஏங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது எல்லாம் புரிந்துவிட்டதம்மா. நீங்கள் எனக்கு தந்த விளக்கங்கள் அனைத்தையும் என் வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை நினைத்து கொண்டே இருப்பேன் தாயே.